ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைடும் இந்த ஊசி நெட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே அப்படி ஆட்டினா இறங்காது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி நம்மளே சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்படி இருக்குல்ல, இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு நெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா நெட்டு. அந்த நெட்டை வந்து நம்மளே வந்து எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கணும். அப்படியே வச்சுக்கிட்டு லேசாக கீழே இப்படி இறக்கினா போதும். இதை பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கணும். அது பழைய மிஷினுங்கிறனால கொஞ்சம் இதாக இருக்குது. புது மிஷின்னா டக்குன்னு இழுத்தா வந்துடும். இப்போ நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் லேசாக அப்படி இழுத்துக்கிட்டு டைட் வச்சுருங்க. ஃபுல் டைட் வச்சுருங்க. ஃபுல் டைட் வந்து அவசியம் எந்த நெட்டாக இருந்தாலும் இப்போதைக்கு. ஏன்னா இது இயந்திரம் ஓட சில டைம் லூஸ் ஆகிக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அப்படியே தானே இருக்குது. ஆனால் இடிக்கல இல்லை, அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன். அதுமாரி பண்ணிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கைடும் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து ஊசி இறங்கும்போது கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது இப்படி இருக்குது. நான் வந்து ஏற்கனவே இது பண்ணி தான் வச்சுருக்கேன். இங்கே எப்படியே வந்தீங்கன்னா இந்த டஞ்சுன்னுலாம் இருக்குல்ல, அந்த பாட்டத்தை கழட்டிட்டு இது வந்து உங்களுக்கு அந்த தமிழில் வந்து உலக்கன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதோட கைடோட இந்த தண்டு இருக்குல்ல, இதில் ஒரு நெட்டு இருக்கும். இது வந்து ஊசி போகிறதுக்கு உள்ள இது ஊசி உலக்கன்னு சொல்லுவாங்க. இது தமிழில் இப்படி சொல்லும்போது வந்து அப்போ நம்ம இதை வந்து இதை சரி பண்ணாலே வந்து அது கரெக்டாக வந்துடும். நம்ம இங்கே வந்து பாருங்கள், இப்போ இதை வந்து இப்படி நேராக வச்சுக்கோங்க. இப்படி நேராக வச்சுக்கிட்டு இந்த நெட்டு இருக்குல்ல, நெட்டை வந்து ஃபுல்லாக ஃபுல் டைட் வைக்கணும். நம்ம லேசாக வச்சுட்டோன்னு சொன்னால் அது நீங்கள் ஒரு வெயிட்டான துணியெல்லாம் தைக்கும்போது அது இதாகிடும். இது ஃபுல் டைட் வச்சுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை நம்ம இது எல்லாமே கழட்டே இருக்கோம். இது எல்லாமே நம்ம எப்படி மாற்றுறதுன்னு நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது தான். இது உங்களுக்கு இந்தமாரி இடத்துல வந்து நிறையா தூசி இதெல்லாம் சேர்ந்துக்கும் நிறையா. அப்போ நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு ஒரு வாட்டி, ரொம்ப தைக்கிறவங்களாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணி போடுறது ரொம்ப அது வந்து ரொம்ப அவசியமானது. அதுக்காக தான் எது முக்கியமானதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். நம்ம எது எங்கே இருந்துச்சோ நம்ம அங்கே மாட்டாணி பார்த்துங்க. இது வந்து பல்லு பிளேட்டு. இந்த இடத்துல கொஞ்சம் இடுக்காக இருக்கிறதுனாலே எப்பயுமே இது வந்து மாற்றுறது கொஞ்சம் சிரமம்தான். அதுக்கு உள்ள டூல்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சும்மா வீட்டில் இருக்கிறதே வச்சு தானே நம்ம இது பண்ணுவோம். மெக்கானிக் ஷாப்புன்னா உங்களுக்கு வந்து நிறைய டூல்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி நம்ம பொதுவாக வீட்டில் தைக்கிற லேடிஸாக இருந்தால் நம்மள்ட்ட என்ன டூல்ஸ் இருக்கோ அதை வச்சு பண்ண முடியும். இந்தமாரி நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அன்றைக்கி வந்து இந்த பாட்டத்துக்கு கீழே இருக்க செட்டில் வந்து எப்படி க்ளீன் பண்ணி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மெயின் வந்து மற்ற இடத்த விட உங்களுக்கு வந்து மெயின் இதுதான். உங்களுக்கு தூசி போய் அதிகம் சேர்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்தான். மற்ற இடத்துல தூசி இருந்தால் கூட உங்களுக்கு மிஷினை வந்து ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, உங்களுக்கு தைக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நூல் சிக்கிக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த இடம் எப்போயுமே க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அது வந்து நல்லது. அது ஏன்னா புது மிஷின்னால் நம்ம ரொம்ப தேய்மானம் இருக்காது உங்களுக்கு. அது தேய்மானம் இருக்கிறதுனால நம்ம அதை எப்படி கரெக்டாக மாட்டுறோமோ அப்படி மாட்டினா தான் அது கரெக்டாக வரும். அது இல்லைன்னா அது வராது. அதான் ஒன்று பிரச்சனை.